கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறந்த ராஜயோக அற்புதமான காலம் அப்படின்றத சொல்ல முடியும். கண்டச்சனி போயிட்டுருக்கு, என்ன ராஜயோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு சொல்கிறது புரியுது. பயப்படாதீங்க. அதெல்லாம் தாண்டி நான் சில விஷயங்கள்லாம் கணக்கிட்டுலாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் அந்த பலனை சொல்ல வந்திருக்கேன். காரணங்கள் என்ன அப்படின்னா, பல காரணங்கள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதனோட நிலை, உங்கள் ராசிக்கு 7 4 4 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி குருவுடைய நிலை, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியுடைய நிலை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து மறைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதம் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி சுக்கிரனுடைய பார்வை உங்கள் தனஸ்தானத்துக்கே கிடைக்குது. அவருடைய பார்வை மட்டும் இல்லாமல் தனக்காரகன் குருவுடைய பார்வையும் தனஸ்தானத்தில் விழுகுது. நம்ம கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்றது எது? துலா ராசி. அந்த துலா ராசி அதிபதி யார்? சுக்கிரன். துலா ராசிக்கு மட்டுமா சுக்கிரன் அதிபதி? இல்லை, பாகியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய பாகியஸ்தானத்துக்கு அதிபதி தான். அவர் ராசிக்கு 8ஆம் இடம் மேஷ ராசியில் இருக்கிறாரு. அங்கேருந்து அவருடைய நேர் எதிர்பார்வை 7ஆம் பார்வை அவருடைய வீடான சுக்கிரனுடைய வீடான துலா ராசியில் சுக்கிரனுடைய பார்வை விழ போகுது. அதாவது தனஸ்தானத்து அதிபதியோட பார்வை தனஸ்தானத்திலே கிடைக்க போகுது.